ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட ஜிராயா பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம பிஆரில் இறங்கி பல கைப்புள்ளிகளை பிடிச்சி போட்டு தள்ள தான் போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு பாருங்கள் நண்பர்களே. ஸ்ட்ரைட்டாக நான் இறங்கினோடனே கேப்டவுனில் தான் இறங்கியிருப்பேன். கேப்டவுனில் இறங்கிட்டு என்ன கண்ணை தவிர மற்ற எல்லாமே கொடுத்துன்னு இருப்பானுங்க நமக்கு. நானும் M4 ஒன்று எடுத்துகிட்டு இங்கே வந்தால் நமக்கு கொஞ்சம் டேமேஜ் கொடுப்பான். இங்கே பார்த்தா இங்கே ஒரு அக்கா வேறு இருப்பாங்க. என்னக்கா பண்ணுறீங்கன்னு பார்த்தா மேலே வேறு ஒரு இனிமே இருப்பான். நானும் வெளியே வந்துடுவேன், நமக்கு அதுக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூச்சி இங்கே போவோம் பாருங்கள். இங்கே வந்தால் நம்ம அண்ணன் மட்டும் நிற்பாரு. அண்ணன் அக்காவை போட்டார் போல். நான் வந்து அண்ணனை போட்டு தள்ளிட்டு சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அண்ணன் என்ன லூட் வச்சிருக்காருன்னு சொல்லி பார்ப்பேன். பார்த்தா எதுவுமே வச்சிருக்க மாட்டான். சரி ரைட்டுன்னு சொல்லி கிடச்ச லூட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஃபுல்லாக லூட் அடிச்சுட்டு நானும் இங்கே வந்துடுவேன். வந்துட்டு இங்கே வந்து பார்த்தா குளுவால் இருக்கும். நானும் உஷாராக இப்படி வருவோம் பாருங்க. பின்னாடி இருந்து நம்மளை சுடுவான். சுட்டா இங்கிட்டு வந்தால் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தன் வருவான் பாருங்க. வந்தவனை தலையோட வச்சு தம்பி வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்ருப்போம். அனுப்பிவிட்டு ஸ்ட்ரைட்டாக நானும் இங்கே வந்தால் நம்மளை அடித்தவன் இப்படி வருவான். நான் சடான்னு சொல்லிட்டு ஒரு குளுவால் போட்டு ஜம்ப் பண்ணி திருப்பி அழிச்ச ஆரம்பிச்சிடும். அழிச்சு திரும்ப பார்த்தா ஸ்ப்ரிண்ட் பட்டன் விட்டு வேற என்ன பண்ணிருக்கேன். ஜம்ப் பண்ணி மறுபடியும் அழுத்துவோம் பாருங்கள், செத்து போயிடுவான். சரி ரைட்டு தலைவனாச்சும் லூட் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவன்ட்ட லூட் அடிச்சுட்டு அப்படியே ஒரு மெடிக்கிட்ட போட்டுன்னு இருப்பேன். பார்த்தா நம்மள ஒருத்தர் அடிச்சுன்னு இருப்பான். யாரா நீ கோமாளி அப்படின்னு பார்த்தா இங்கிட்டு இருந்து ஒருத்தர் அடிச்சுன்னு இருப்பான். சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல் மெடிக்கிட் போட்டு சூப்பர் மெடிக்கிட் போட்டு வந்து உன்னை சூப்பராக போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கேருந்து தடான்னு சொல்லி டாக்ஸியாக போட்டு இங்கே வந்து அடிக்கலான்னு பார்த்தா தலைவன் நம்மளை அடிக்கலான்னு பார்ப்போம் பாருங்க. நானும் அவனுக்கு ஃபுல் டேமேஜ், அவனும் எனக்கு ஃபுல் டேமேஜ். ஏறி போய் அடிச்சிடலான்னு பார்த்தா அவன் நம்மளை முடிச்சு விட்ருவான். பரவாயில்ல, நமக்கு வந்து இன்னொரு சான்ஸ் ஒன்று இருக்குது. இறங்கி அவன் பின்னாடியே வருவான் பாருங்க. வந்து பார்த்தா தலைவன் இங்கே கூச்சிக்கிட்டு இருப்பான். மண்டையிலே ஷாட் வாங்கிடுவான். சரி ரைட்டு மறுபடியும் போய் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இங்கே வந்து குதிப்பான் பாருங்க. கரெக்டாக அழுத்தி பிடிச்சா கொண்டுருவேன். சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு நானும் இந்த என்ன கன்று வச்சுருக்கான்னு பார்த்தா இந்த ஒரு வின்செஸ்டர் எடுத்துகிட்டு வந்திருப்பான். நமக்கு இந்த கன்னை வந்து விளாடவே வராது, என்ன கருமோனே தெரியல. ஆனால் மற்றவங்களாம் நல்லா தான் விளாடுவானுங்க. நானும் மெடிக்கிட் போட்டு ஜோனுக்கு வந்துடுவேன். ஜோனுக்கு வந்து பார்த்தா இங்கே நமக்கு ஒரு பயங்கரமான கன்று கிடைக்கும். அதான் இந்த SVD-OE. நீங்கள் எந்த கன்று எடுக்காமல் போனாலும் பரவாயில்ல, இந்த கன்னை மட்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த கன்று வந்து அவ்வளோ பவராக இருக்குது. ஒரு 3 புல்லட் தான் வெஸ்ட்டு போடாமல் இருந்தால் டக்குன்னு சொல்லிட்டு செத்து போயிடுறான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு மட்டும் பாருங்களேன். கரெக்டாக இங்கே ஏறி இங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஹேங்கர் மேலே ஏறிடுவேன். ஹேங்கர் மேலே ஏறிட்டு ஸ்ட்ரைட்டாக நானும் இங்கே வருவோம் பாருங்கள். இங்கே வந்தால் யாராவது இருக்கிறானான்னு பார்த்தா நம்மளை அடித்த கைப்புள்ள சாண்டனியும் விட்டுட்டு அவனை அந்தாக்கே ஓடிட்டுருப்பான். அவனை எடுத்து சாண்டனியோட மாறுவான் பாருங்க. மாறினவனை டப்புன்னு தட்டி விட்ருவோம். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா இங்கே எவனா இருக்கானா இப்போ அவன் பார்த்தா ஸ்ட்ரைட்டாக ஒருத்தர் வருவான். அவனுக்கு மண்டையில் ஒரு ஷாட் கனெக்ட் பண்ணுவேன். பார்த்தா தலைவன் ஹெல்மெட் போட்டிருப்பான் போல். 126 தான் போகும். சரி ரைட்டு அடிக்க முடியுமான்னு பார்ப்பேன். ஆனால் கூச்சி ஓடி போயிடுவான். கூச்சி ஓடி போனவன் எங்கடா போனான்னு சொல்லி அவனை விட்டுட்டு அப்படியே இந்த சைடு வந்து பார்த்தா இங்கேயே உட்காந்து பார்த்துன்னு இருப்பேன். எவனா இருக்கானா இதான் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னு. ரைட் சைடு வந்து ஃபயர் பண்ணுற சவுண்டு கேட்கும். என்னடான்னு பார்த்தா இங்கிட்ட ஒருத்தர் சுட்டுன்னு இருப்பான். பார்த்தா நம்ம அடித்த கைப்புள்ள வந்து இங்கிட்டு கூட இறங்குவான். இறங்குறவனுக்கும் ஃபுல் டேமேஜ் கொடுத்துருவேன். பார்த்தா குளுவால் போட்டுருவான் டப்புன்னு. சரி ரைட்டு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கே வந்துடுவேன். இங்கே வந்து பார்த்தா இந்த பறக்கிறது இருக்கும் நமக்குனே மாதிரி. டப்புன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கூடாரத்து மேலே ஏறிடுவேன். கூடாரத்து மேலே ஏறிட்டு இங்கேருந்து பார்த்தா நம்ம ஏறின நேரமாக என்னன்னு தெரியல. இங்கே வந்து ஒருத்தர் நிற்பான். அவனுக்கு மண்டையில் அடித்து தம்பி வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவோம். இதோட நம்ம வந்து 6 கில் பண்ணியிருப்போம். இன்னும் ஒரு 6 பேர் தான் இருப்பானுங்க. சரி ரைட்டு அந்த 5 பேரை போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கே உட்காந்துட்டு இருப்போம் பாருங்க. பார்த்தா 5 அலைவுன்னு காட்டிடும். சரி 4 பேரையா போட்டு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் உட்காந்துருப்பேன். பார்த்தா இங்கே ஒருத்தர் இருப்பான். நான் அடிப்பேன், குளுவால் போட்டுருவோம். குளுவால் போட்டு ஜம்முன்னு இல்லாமல் ஜம்ப் பண்ணி வருவான் பாருங்க. ஜம்ப் பண்ணி வர்றவனுக்கு ஒரே அடி, தம்பி வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. அடுத்து இங்கிட்டு பார்த்தா இந்த சைடு ஒருத்தர் ஸ்ட்ரைட்டாக ஓடியாருவான். கிடுக்குன்னு எங்கடா ஓடியாரன்னு சொல்லிட்டு 3 புல்லட் அடிப்போம். தலைவன் அவனுக்கு சோனி ஆனாயிரும். சோனி ஆனதுக்கப்புறம் குளுவால் போட்டு என்ன பிரச்சனை, நம்ம கில்லு வந்துடும். சரி ரைட்டுன்னு பார்த்தா பின்னாடி ஜோனும் வந்துடும். சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு நானும் கீழே குச்சிடுவேன். கீழே குச்சிட்டு பார்த்தா எவனா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னு இருப்பேன். பார்த்தா ஒருத்தனும் இருக்க மாட்டான். சரி ரைட்டுன்னு சொல்லி அங்கே சுற்றி நான் அந்த டவர் மேலே வந்து ஏறி உட்காந்துக்குவேன். கடைசி வரைக்கும் அந்த 3 பேர் வரைய மாட்டான். பார்த்தா இங்கே தான் ஓடிட்டு இருக்கிறவனுக்கு ஒரு செம்ம டேமேஜ் கொடுத்துருவேன். பார்த்தா குளுவால் போட்டுருவான். குளுவாலுக்குள்ளேயும் தாண்டி டேமேஜ் கொடுத்துன்னு இருப்பேன். பார்த்தா மறுபடியும் நான் குளுவால் உடைக்க ஆரம்பிச்சிடுவேன். மறுபடியும் சரியான டேமேஜ் குளுவால் போட்டுருவான். அது ஏன் கில்லுன்னு பார்த்துன்னு இருக்கும். பார்த்தா லாஸ்ட் எனிமி வந்து இவனை போட்டு தள்ளிடுவான். ஓசி கில்லா போடுற உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஸ்ட்ரைட்டாக இப்படி போவேன். இப்படி போயிட்டு எங்கே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. நானும் சும்மா ஸ்கேட் போர்டில் ஜம்ப் பண்ணிட்டே போவேன். சும்மா ஒரு கணிப்பில் அந்த பிளேடு எடுத்து இப்படி விடுவான் பாருங்கள். பார்த்தா தலைவன் இங்கே தான் நின்றுக்கிட்டு இருப்பான் போல். 55 டேமேஜ் விழுந்துடும். சரி ரைட்டுன்னு சொல்லி ஜம்ப் பண்ணி இங்கே போனால் அது பார்த்தா அக்கா மேக் வச்சு அழுத்த பார்ப்பாங்க. நம்ம ஹெட் ஷாட் போட்டு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குற நண்பர்களே. அது வரைக்கும் டாட்டா, பை.